ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் பிளம்பிங் ஃபுல் கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்கை பற்றி ஏ டு இசட் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பிளம்பிங்கே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயம் பிளம்பிங்ல இருக்க எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஹவுஸ் ஒயரிங் ஃபுல் கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க பார்க்கலாட்டி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஹவுஸ் ஒயரிங்கை பத்தி ஏ டு இசட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம இந்த பிளம்பிங் ஃபுல் கோர்ஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்னா என்னன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியாது பிளம்பிங்னா என்னது அப்படின்னா, நமக்கு தேவையான வாட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் வச்சிருக்கோம்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு வரணும்ல. அந்த ஒரு கொண்டு வர்றதுக்கு பைப் யூஸ் பண்ணி நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ அது மாதிரி நம்ம தேவையான இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, கன்சியூம் பண்றோம்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப் மூலமா நம்ம வாட்டரை வந்து சப்ளை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம தேவையான இடத்துக்கு கொண்டு வர்றது தான் பிளம்பிங்கோட ஒரு கோல்னே சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங்னா. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த பிளம்பிங்ல இன்னைக்கு கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் டூல்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ் டைப்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப் ஃபிட்டிங்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை சிஸ்டம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் பிளம்பிங் பார்ப்போம். கிச்சன் பிளம்பிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ரிப்பேர் பார்ப்போம். அப்புறம் வந்து பிளம்பிங் சேஃப்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். பிளம்பிங் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதனால நம்ம பிளம்பிங் பண்ணணும்? நான் சொல்லிட்டேன், பிளம்பிங் வந்து இந்த மணிக்கு நம்ம தண்ணி வந்து நம்ம கொண்டு வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணோம். இதுதான் பிளம்பிங் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த பிளம்பிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த பிளம்பிங் பண்ணணும், பண்ணாமே இருக்கலாமே? ஸோ இந்த பிளம்பிங்ன்றது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் வந்து சொன்னேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல இருந்து நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையான இடத்துக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து நம்ம கொண்டு வரதான் பிளம்பிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த பிளம்பிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக் இருக்குது. ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த பிளம்பிங் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில டாபிக் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, இப்போ வந்து நம்ம குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படின்ற சூழ்நிலையில நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம வாட்டர் டேப் இருந்தால் தான் நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாட்டர். ஸோ பாத்ரூமுக்கு கம்பல்சரி நம்ம வந்து லைன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து தண்ணி இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தண்ணி வேணும். ஏன்னா நம்ம பாத்திரம் விளக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு தண்ணி கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து நம்ம பிளம்பிங் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கழிவு வந்து வெளியேற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிளம்பிங் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வாட்டர் டிஸ்போசல், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடியில இருந்து ரெயின் வாட்டர் வந்து கீழே கடத்தி ஆகணும். மாடியிலே தேங்க விட்டோம்னா நம்ம சீலிங் இருக்கு பாத்தீங்கன்னா, சீலிங் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க கழிவு நீர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டா வர தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழியில வந்து குழி தோண்டி அந்த குழியில வந்து கடத்துவாங்க. அப்படி கடத்துறப்ப அந்த பழைய நீர் வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரா வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கும் நம்ம பண்ணலாம். வேஸ்ட் தண்ணியை வந்து இந்த மாதிரி குழியில கடத்தினோம்னா நம்ம நிலத்தடி நீரா சேமிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரிக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ சொன்னது ஃபுல்லாமே பிளம்பிங்ல இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து காரணம். ஓகேவா? அதே மாதிரிக்கே நம்ம பிளம்பிங் பண்றோம். பிளம்பிங் பண்றப்ப பிளம்பிங் சரியா இல்லாட்டி என்னென்ன நடக்கும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிளம்பிங் வந்து சரியா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா லீக்கேஜ் ஆகும். தண்ணி வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல தண்ணியா இருந்தாலும் சரி, கெட்ட தண்ணியா இருந்தாலும் சரி, எங்கேயாவது லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேஸ்டேஜ் ஆகும். இப்போ வந்து ஒரு குடிக்கிற தண்ணி வந்து நம்ம பைப் லைன்ல கடத்துறப்ப லீக்கேஜ் ஆகுதுன்னா நிறைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் நடக்கும். அதுவும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருந்தாலும் கெட்ட தண்ணியா இருந்தாலும்
ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பேட் ஸ்மெல் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகுதுன்னா அது வந்து நமக்கு அந்த ஆக்வர்டா இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, அது மாதிரிக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரிக்கே லீக்கேஜ் ஆச்சுன்னா லோ வாட்டர் ப்ரெஷர், வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வராது, ரொம்ப ஸ்லோவாக வரும். இந்த மாதிரிக்கும் வந்து லீக்கேஜ் ஆகிறதுனால நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம உடம்புல போயிட்டே இருக்கிறப்ப அது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து காரணம் தான். பிளம்பிங் வந்து சரியா இல்லாட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேவா? அதனால வந்து நம்ம பிளம்பிங் பண்றப்ப தெளிவா பண்ணணும், நல்லா பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் டைப்ஸ் பார்ப்போம். பிளம்பிங்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்டியல் பிளம்பிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளம்பிங், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பிளம்பிங். இப்படி வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது இந்த பிளம்பிங்ல. இந்த ரெசிடென்சியல் பிளம்பிங்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா கிச்சன், பாத்ரூம், டாய்லெட், ஓவர் ஹெட் டேங்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் பிளம்பிங்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளம்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால், ஹோட்டல், அப்புறம் காலேஜ், இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பிளம்பிங்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளம்பிங். இண்டஸ்ட்ரியல் பிளம்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி, கெமிக்கல் பிளான்ட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இப்போ சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளம்பிங். ஓகேவா? இப்போ சொன்னது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங்கோட டைப்ஸ். ஆனா இது 3 டைப்ஸ் இருக்கே, 3மே வேற வேற பிளம்பிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. 3மே வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஒண்ணுதான். நம்ம பிளம்பிங் வந்து 3 இடத்துலயும் நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நம்ம பிளம்பிங் பண்றது எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஆனா கான்செப்ட் மட்டும் அந்த நேம் மட்டும் தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்ப்போம். ஏன்னா டூல்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிளம்பிங்க்கு கண்டிப்பாக டூல்ஸ் வேணும். டூல்ஸ் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரிஞ்சுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே ஃபோட்டோ இருக்கும் பார்த்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரிஞ்சுன்றது. பைப் ரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்க்கு முக்கியமான ஒரு டூலே. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலட்ட முடியாது. சில பிவிசி பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பைப் ரிஞ்சு கண்டிப்பாக வேணும். பைப் ரிஞ்சு இருந்தால் தான் நம்ம டைட்டே பண்ண முடியும். அதுவுமே பைப் ரிஞ்சில் நம்ம 2 பைப் ரிஞ்சு வேணும். ஏன்னா இந்த சைடு இருக்க பைப்பையும் வந்து நம்ம பிடிக்கணும், அதே மாதிரி இந்த சைடு இருக்க பைப்பையும் ரெண்டையும் வந்து நம்ம பிடிச்சி தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 2 பைப் ரிஞ்சு வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் நம்ம பிளம்பிங்கே வந்து பண்ண முடியும். ஓகேவா? சில ஒர்க்குக்கு வந்து பைப் ரிஞ்ச் தேவையில்ல, சில ஒர்க்குக்கு கண்டிப்பா வந்து பைப் ரிஞ்ச் தேவை. ஸோ அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஃபானர். அட்ஜஸ்டபிள் ஃபானர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சில இடத்துல போல்ட் நட்டெல்லாம் வந்து கலட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் அட்ஜஸ்டபிள் ஃபானர் வந்து கம்பல்சரி வந்து தேவை. சில இடத்துல தேவைப்படாது, சில இடத்துல கண்டிப்பா அது தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்ஸா பிளேடு, நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாக்ஸா பிளேடு வச்சுதான் நம்ம பைப்லாம் வந்து கட் பண்ணுவோம். ஸோ ஹாக்ஸா பிளேடு கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கட்டர். இந்த பிவிசி கட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாசா பிளேடு மாதிரிவே தான், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ஹாசா பிளேடுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிவிசி வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங் டேப்பு கம்பல்சரி வேணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எவ்வளவு அளவுக்கு பைப்பு தேவை அப்படின்றத நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்றது கண்டிப்பா மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எத்தனை அடி இருக்கு, ஒரு 5 அடியா 6 அடியா அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி நம்ம கிளைண்ட்ட சொன்னாதான் அவங்க வந்து நமக்கு தேவையான பைப்ஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதனால வந்து மெஷர் பண்றது கண்டிப்பா வந்து டேப் கம்பல்சரி வேணும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் லெவல். இந்த ஸ்பிரிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப் வந்து பிக்ஸ் பண்றப்ப கிராஸா வச்சிருவோம். சில இடத்துல வந்து ஆங்கிள் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அது நம்ம கிளைண்ட் பாக்குறப்ப என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க, நல்லாவே இல்லை, கிராஸா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வேலை வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்பிரிட் லெவல் வந்து அந்த மீட்டர் வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா ஸ்பிரிட் லெவல் வச்சு பாக்குறப்ப கரெக்டான பொசிஷன்ல ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வைக்க முடியும். அதுக்காக தான் ஸ்பிரிட் லெவல் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றது. கம்பல்சரி வந்து பிளம்பிங்ல கம்பல்சரி இதையும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப் த்ரெட்டிங் டூல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான். ஸோ நம்ம வந்து ஜிஐ பைப்ல நம்ம பிளம்பிங் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து இந்த த்ரெட்டிங் டூல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஜிஐ பைப்ல த்ரெட்டிங் பண்ணணும். த்ரெட்டிங் பண்ணாதான் நம்ம அந்த கப்ளிங்கு, எல்போ, இது மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பி வந்து டைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டிங் டூலும் கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணும். ஓகே, சில இடத்துல யூஸ் ஆகும், சில இடத்துல யூஸ் ஆகாது. ஜிஐ பைப்பை வச்சு நீங்க பிளம்பிங் பண்ண போறீங்கன்னா கம்பல்சரி த்ரெட்டிங் டூல் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வேணும். அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல்லையும் யூஸ் ஆகும், பிளம்பிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வந்து யூஸ் ஆகும்.
ஸோ சில இடத்துல வந்து ஓட்டை போடுற மாதிரி இருக்கும், ஓட்டை போட்டு அந்த இடத்துல பைப் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஓட்டை போடுறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால ட்ரில்லிங் மிஷினும் நீங்க வச்சுக்கணும் கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கிளைண்ட்டே சொல்லலாம். இப்போ வந்து நீங்க ஒரு லிஸ்ட் போடுறீங்கன்னா அதுல வந்து டிஃப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4ன்ற மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி ஸோ நம்ம பைப் வந்து ஜிஐ பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் பண்ற மாதிரி இருக்கும்ல, பைப் ரெஞ்சு போட்டு டைப் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ளான் டேப் வந்து நம்ம நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்றப்ப லீக்கேஜ் வந்து 100% வந்து அரெஸ்ட் ஆயிடும். ஓகேவா, லீக்கேஜே வராது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளான் டேப்பு. ஓகேவா, இது வந்து நீங்க பிளம்பிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க அது ப்ராக்டிஸாவே ஆயிரும். ஸோ அது இல்லாம வந்து உங்களால பிளம்பிங்கே பண்ண முடியாம ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு பழகிடும். ஓகேவா, ஸோ அதனால வந்து நீங்க பீனரா இருக்கீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த டிஃப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா பிளான்ச்சர். இந்த பிளான்ச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பைப்ல வந்து ஒரு பிளாக் இருக்குதுன்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கு தான் அந்த பிளான்ச்சரை வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பிவிசினாவே அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் போட்டு தான் வந்து நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும். சில பிளம்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா மறையெல்லாம் இருக்காது, நம்ம டைப் பண்ற மாதிரிலாம் இருக்காது. நம்ம டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா பைப் அறுத்து நம்ம கப்ளிங் பண்றப்ப கப்ளிங்கை போட்டு நம்ம ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுறப்ப உள்ள வந்து ஒரு சொல்யூஷன் போட்டு தான் வந்து ஒட்ட முடியும். ஒட்டினாதான் வந்து லீக்கேஜ் இல்லாம அது அப்படியே லாக் ஆகும். ஓகேவா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட் கண்டிப்பா வேணும். அதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிவிசி யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தந்தாப்புல அந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி சால்வெண்ட் வாங்கணும். ஓகேவா, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிவிசி பைப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பைப்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி சால்வெண்ட் இருக்கு. ஓகேவா, இப்போ நார்மலா இருக்கு, நார்மல் பைப்புன்னா அதுக்கு ஒரு தனி சால்வெண்ட் இருக்கு. அதே மாதிரி சிபிவிசி யூபிவிசிலாம் இருக்குல்ல, அதுக்கு தனியா வந்து சால்வெண்ட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பிவிசில வந்து பிளம்பிங் பண்ண போறீங்களோ அதுக்கு தந்தாப்புல சால்வெண்ட் வாங்கணும். ஓகேவா, இதையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து சால்வெண்ட் கண்டிப்பா முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப் டைப்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் உள்ள இருக்க என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப். பிவிசி பைப் அப்படின்றது நார்மல் பைப். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிவுநீர் கடத்துறதுக்கு, பாத்ரூம்ல வந்து ஏதாவது கழிவுநீர் வந்து வெளியில கொண்டு போறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நார்மல் பிவிசி பைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி பைப். சிபிவிசி பைப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் நம்ம கொடுப்போம்ல, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர்ல இருந்து ஒரு லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரியே ஹாட் வாட்டர் கொண்டு போறதுக்கு சிபிவிசி பைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப் இருக்குது. இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பியூரான குடிக்கிற வாட்டர்ல வந்து நம்ம கடத்துறதுக்கு இந்த யூபிவிசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிபிஆர் பைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இந்த டைப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரெஷர்ல வர வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கடத்துறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிபிஆர் என்ற அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப். ஜிஐ பைப்புன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்புல தான் இருக்கும் அந்த பைப்பு. நம்ம இரும்பு பைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயில் படுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் ரொம்ப ஹெவியா இருக்கிற இடத்துல வந்து பிவிசி பைப் போட்டோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்னால அதோட இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஜிஐ பைப் யூஸ் பண்ணலாம். ஜிஐ பைப் போடுறப்ப வெயில் அடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜிஐ பைப் இருக்கிறப்ப மழை பெஞ்சா கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். ஏன்னா வந்து துரு பிடிக்கும், துரு பிடிச்சா அந்த பைப் வந்து டேமேஜ் ஆகும். ஓகேவா, ஸோ மழை மட்டும் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெயிட் வைப்பீங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு பைப்பு கனெக்ஷன் வந்து கொண்டு போகணும் அப்படின்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பிவிசி பைப் போட்டீங்கன்னா பிவிசி பைப் கண்டிப்பா உடஞ்சிரும். ஸோ அதுக்கு பதில நீங்க இந்த மாதிரி ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த இடத்துல என்ன பிவிசி பைப் போடணுமா இல்ல ஜிஐ பைப் போடணுமா, எங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க இடத்து தந்தாப்புல நீங்க வாங்கி நீங்க மாட்டிக்கங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப். இந்த காப்பர் பைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம பிவிசி பைப்ல அந்த இடத்துல போட்டோம்னா ஹீட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து நம்ம சென்ட் பண்றப்ப அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம்
நம்ம இந்த காப்பர் பைப் யூஸ் பண்றப்ப மெல்ட் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப்புக்கும் பிவிசி பைப்புக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம ஹாட் வாட்டர் வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம காப்பர் பைப் தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டைப்ஸ் பார்த்தோம். பிவிசி பைப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். நீங்க படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பைப்போட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் டாபிக் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பிளம்பிங்க்கு வந்து நிறைய அசசரிஸ் வாங்குவோம்ல, அதை வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், பைப் ஃபிட்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிட்டிங்ஸ் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வாங்குவோம் அப்படின்றத நம்ம ஒரு மெயினான ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்ற எல்லாமே வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கனையாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப்ல வந்து நம்ம வாட்டர் கொண்டு வந்திருக்கோம், ஆக்சிஸ்ல இருக்கிறத அசாசிஸ்க்கு கொண்டு போகணும். அப்படி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல எல்போ தான் போடுவோம். இங்கக்குள்ள எல்போ போட்டு அப்படியே இந்த மாதிரிக்கு போய் எக்ஸாசிஸ்க்கு வந்து கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து எல்போ யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரிக்கே பெண்டும் ஒன்று இருக்கு. பெண்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெண்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படியே வந்து அப்படியே வளைஞ்சு இந்த மாதிரி போகும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். எல்போ வந்து சில இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி போர் மோட்ரு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எல்போ வந்து போட மாட்டோம். ஏன்னா அந்த போர் மோட்டர்ல எல்போ போட்டோம்னா அந்த போர்ல இருந்து வர தண்ணி ஃபோர்ஸை வந்து முட்டி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது டைரக்ஷன் மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுறப்ப வந்து நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு குறையும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். பெண்டு போடுறப்ப ஸ்ட்ரெயிட்டா வர வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிராஸ் ஆகி இப்படி போயிடும். ஓகேவா? இதுதான் அந்த எல்போவுக்கும் பெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நார்மலா வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்போ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்ஸ் அதிகமா வர இடத்துல மட்டும் பெண்டு யூஸ் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு லைனை வந்து நம்ம 2 லைனா பிரிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம டீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இடத்த பொறுத்து மாறும். நமக்கு வந்து எனக்கு டீ தேவைப்படும் அப்படின்னா டீ போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 2 பைப்பை வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு கப்ளிங் தான் யூஸ் பண்ணுவோம். கப்ளிங் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா அயன்லயும் இருக்கு, பிவிசி இருக்கு. நான் இப்ப சொல்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அயன்லயும் கிடைக்கும், பிவிசிலையும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கப்ளிங்ல வந்து மரம் போட்ட மாதிரிக்கும் கப்ளிங்ஸ் கிடைக்கும், மரம் இல்லாம நார்மலா வந்து நம்ம சால்வெண்ட் வச்சு டைப் பண்ற மாதிரிக்கும் கப்ளிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃபுல்லா நம்ம பண்ற பிளம்பிங் எல்லாமே நம்ம பிவிசி வச்சுதான் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வெண்ட் போட்டு ஒட்டுற மாதிரிக்கு அந்த மாதிரி கப்ளிங்கே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல நான் வந்து அயன் பைப் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மரம் த்ரெட்டிங் இருக்க மாதிரிக்கு வந்து நம்ம வாங்கணும். த்ரெட்டிங் இருந்தாதான் நம்ம அயன் பைப் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூசர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ 1 இன்ச் பைப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் பைப்பா நம்ம 1/2 இன்ச் பைப்பா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு ரெடியூசர் தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி வந்து எல்லா சைஸ்லயுமே இருக்கு. ஒரு 5 இன்ச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே 2 இன்ச்சா 5 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா 5 இன்ச்சா வந்து நம்ம 2 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதவே இந்த மாதிரிக்கு திருப்பி போட்டோம்னா 2 இன்ச்சா 5 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோமோ அதை பொறுத்து வந்து அதோட ஒர்க்கிங் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எது தேவையோ நீங்க வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த யூனியன் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பைப் இருக்கு. 2 பைப் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப்பு. அது 2 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி தான் வச்சிருக்காங்க. ஒட்டி வச்சிருக்கப்ப நம்ம திருக முடியாது, ஏன்னா திருகுனா வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த யூனியன் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூனியனை இந்த பக்கமும் இந்த பக்கம் மாட்டிட்டு அதை ரெண்டுமே இப்படி சேர்த்து வச்சு நடுவுல வந்து ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை மட்டும் டைட் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு இங்கிட்டு ரொட்டேஷனே இல்லாம டைட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து வச்சு டைட் பண்றப்ப லீக்கேஜ் இல்லாம நம்ம 2 பைப்பையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல இந்த யூனியன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் எடுத்திருக்கேன், பட் எனக்கு இந்த லைன் இப்போதைக்கு தேவையில்லை, அதை நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்றப்ப நம்ம எண்டு கேப்பை போட்டு லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ லாக் பண்ணிட்டு நமக்கு தேவையானப்ப நம்ம இந்த எண்டு கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கே மாற்றுற மாதிரிக்கும் இருக்கும். அதே எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா சொல்யூஷன் போட்டு ஒட்டுற மாதிரிக்கும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை வாங்கி மாட்டிக்கலாம். நீங்க ஒட்டிட்டீங்கன்னா அதை வெட்டி தான் எடுத்து கீழே தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்க மேபி இந்த எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் இருக்க மாதிரி வாங்குனீங்கன்னா அது தகுந்தாப்புல வந்து சோக்கெட் வாங்கணும். சோக்கெட் வாங்கி நீங்க அந்த பைப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எண்டு கேப் போட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க நார்மலா வந்து ஒட்டுற மாதிரிக்கு நீங்க எண்டு கேப் வாங்குனீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த பிவிசி பைப்ல டேரக்டா சால்வெண்ட் அப்ளை பண்ணி டேரக்டா வந்து நீங்க இன்சர்ட் பண்றப்ப அது ஒட்டிக்கணும். நீங்க அடுத்து யூஸ் பண்றப்ப அதை வெட்டி நம்ம கீழே போட்டுட்டு நம்ம வேற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சோக்கெட். சோக்கெட் பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோக்கெட். இந்த சோக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த லாக் பண்ற மாதிரி எண்டு கேப் போறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி இந்த சோக்கெட்டை வச்சு நம்ம ஏதாவது வந்து கேட் வால்வு, இது பால் வால்வு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் வந்து நம்ம த்ரெட்டிங் இருக்க மாதிரி கப்ளிங் இருக்குன்னா அதை நம்ம ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. சோக்கெட்ன்றது நிறைய டைப்ஸும் இருக்குது. உள்ள வந்து த்ரெட்டிங் இருக்கும் அந்த மாதிரி சோக்கெட் இருக்கு, வெளியில த்ரெட்டிங் இருக்க மாதிரி அந்த மாதிரி சோக்கெட் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளம்பிங் பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சொல்லி அதை கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ். இந்த கிராஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 அவுட்புட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி 4 வே இருக்கனால, ஸோ இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வே இருக்குன்றனால ஒரு வேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்புட்டை வந்து கொடுத்துட்டு மற்ற 3 வேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க கிரியேட்டிவ் தான். நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்க அதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்கு. கிராஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பால் வால்வு. இந்த பால் வால்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் இருக்கும். பால் தான் வந்து லாக் ஆகும், ஓப்பன் பண்ணும். ஸோ அதனாலதான் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் வால்வுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் வால்வு. இந்த கேட் வால்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். இந்த கேட் வால்வு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்தாளைன்ற உலகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் வால்வு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உள்ள வந்து ஒரு கேட் மாதிரி லாக் பண்ணிருக்கும். அந்த கேட் வந்து அப்படியே மேலே ஏறும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கேட் வால்வு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான பிளேஸ்ல வந்து இந்த கேட் வால்வு யூஸ் பண்ணிக்கலாம். பால் வால்வு இருக்கு, அதையும் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செக் வால்வு. இந்த செக் வால்வு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேல தான் போகணும், திரும்ப ரிவர்ஸ் ஆகக்கூடாதுன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக் வால்வு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் வால்வு யூஸ் பண்றப்ப ஃபார்வர்டா மட்டும்தான் போக முடியும், திரும்ப பேக்வேர்டா வர முடியாது. ஓகேவா? பேக்வேர்டா வந்துச்சுன்னா அப்படியே லாக் ஆகிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக் வால்வு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க போர் மோட்டர் வந்து போடுறப்ப கண்டிப்பா அந்த செக் வால்வு போடுவாங்க. ஏன்னா திரும்ப வந்து அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த செக் வால்வு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல போர் போட்டிருந்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க, அங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா செக் வால்வு போட்டு தான் வெளியே அவுட்புட்டே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ செக் வால்வு மோஸ்ட்லி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிளம்பிங் பண்றீங்கன்னா அவனுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளம்பிங் பண்றப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு பேரெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்து கடையில போயே கேட்கலாம். ஒயாசிஸ்ல இருக்கிறதா அப்படியே லைட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது கடையில. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய இருக்கு. நான் இப்போ கவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மெயினானது மட்டும் தான் கவர் பண்ணிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ இதை பத்தி இன்னொரு செகண்ட் பார்ட் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை சிஸ்டம். இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 சிஸ்டம் இருக்கு. முனிசிபல் வாட்டர், போர்வெல், சம்ப், மோட்டார் பம்ப், ஓவர் ஹெட் டேங்க், டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து 6 டைப்ஸ் இருக்கு. இந்த 6 டைப்புமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம்ல வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃப்ளோ டைம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் முனிசிபல் வாட்டர் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முனிசிபல் வாட்டர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் அப்படின்ற மாதிரி முனிசிபல் ஆபீஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன காமனா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு டேம் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகை இருக்கு, வைகை அணை அப்படின்னு ஒன்று இருக்கு.
ஸோ அந்த வைகை அணையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அங்கே வைகை அணையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து அப்படியே வைகை அணையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டேங்க் இருக்கும். ஸோ ஒரு டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோர் பண்ணிட்டு அந்த தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்குமே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பைப் மூலமாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்குமே பைப் மூலமாக தண்ணி வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகை அணையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க டேம் இருக்கும். இந்த டேம்ல இருந்து உங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த வர தண்ணியை ஒரு டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டேங்க்ல இருந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப ஸோ அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபால் வாட்டர்ன்றது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். செகண்ட் போர்வெல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் வந்து பார்ப்போம். போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருப்போம். ஸோ ஓகேவா? போர் இப்படி தானே இருக்கும். ஸோ போர் போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்கும். மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போடுறப்ப ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியில் வரும். ஓகேவா? இப்படி வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும்ல, ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணுவோம். இங்கேருந்து வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த டேங்க் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அசிய பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் எங்கேயாவது வச்சுருக்கீங்கன்னா வாஷ் பேசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாட்டர் சப்ளை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லேருந்து வர தண்ணியை அப்படியே ஒரு டேங்கில் ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த டேங்க்லேருந்து நம்ம எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம்ப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பை பற்றி பார்ப்போம். சம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அண்டர் கிரவுண்டில் நம்ம தோண்டி இருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சம்ப் அப்படின்றது. ஸோ இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனிசிபாலிலேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தேக்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணோம். இதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீட்டில் ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். ஓவர் ஹெட் டேங்க். ஓகேவா? இந்த ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஓவர் ஹெட் டேங்க் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் இந்த டேங்க்ல இருந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த வாட்டர் சப்ளை எல்லா இடத்துக்குமே போகும். ஸோ கிச்சனு, பாத்ரூம்பு, அதுக்கப்புறம் சிங்க்கு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் இருக்குன்னா அது. ஸோ அது மாதிரிக்கு நம்ம கூட மேலே அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து தான் நம்ம வீட்டில் தேவையான எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து ஒர்க் ஆகுது. சம்பு கீழ்த்தேக்க தொட்டிலேருந்து மோட்டார்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்கு போகும். மோட்டார் மூலமாக இந்த கீழ்த்தேக்க தொட்டியில் வந்து வாட்டரை வந்து ஓவர் ஹெட் டேங்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஏன் இங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா இங்கே ஏன்னா மேலே இருக்க தொட்டிலேருந்து நம்ம வாட்டர் ஓப்பன் பண்ணாதான் ஸோ நம்ம வீட்டில் கீழ்ப்பக்கமாக இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்காக தான் மேல் தேக்க தொட்டியில் ஏற்றி ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து சம்ப். ஃபோர்த் மோட்டார் பம்ப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்பு பார்ப்போம். மோட்டார் பம்புன்றது சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து மோட்டார் பம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம வீட்டில் இருக்க சம்பில் கொடுத்துருப்போம். இதான் வந்து சம்பு. இந்த சம்பில் வந்து மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த சம்ப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மோட்டாருக்கு போகும். மோட்டார்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டேரெக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஓவர் ஹெட் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம். ஓவர் ஹெட் டேங்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வர லைனை இங்கே கொடுத்து ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பிளேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். கிச்சனு, பாத்ரூம்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு, சிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? மோட்டார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து சம்ப்லேருந்து எடுத்து அதை வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மோட்டாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்பு. ஓவர் ஹெட் டேங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் பார்ப்போம். ஸோ ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து மேலே வச்சுருப்போம்ல மாடியில், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் தான். ஸோ இன்னொரு ஓவர் ஹெட் டேங்க் என்னதுன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு டேங்க் இருக்குல்ல, உயரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக வந்து ஊனியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000 லிட்டர் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 லிட்டர் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்க டேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கோம்ல, அதுவுமே ஓவர் ஹெட் டேங்க் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வர தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எல்லா பிளேஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட் வால் போட்டு இதை ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஆன் பண்ணுறப்ப இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் லைன். டிஸ்ட்ரிபியூஷன் லைன்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு கேட் வால் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம முனிசிபாலிலேருந்து வர லைன். முனிசிபாலிலேருந்து வர லைன் இதுதான். ஸோ இதில் அந்த லைன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால். இந்த கேட் வால்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்கும், இந்த நம்ம தெருவுக்கு இந்த கேட் வால்வு. ஸோ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு தெரு இருக்குன்னா இங்கே ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணால் இந்த தெருவுக்கு. ஸோ அதே மாதிரிக்கு இங்கனக்குள்ள ஒரு கேட் வால் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ண இந்த இதை ஓப்பன் பண்ணால் இந்த தெருவுக்கு. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்குமே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்கும் கேட் வால்வு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தண்ணி வரும். ஸோ இங்கே இந்த முனிசிபாலில் என்னன்னா இங்கே வந்து ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரிக்கே ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும். இந்த ஓவர் ஹெட் டேங்கில் வந்து இந்த லைனை ஓப்பன் பண்ணுறப்ப இங்கே இந்த மெயின் லைனில் தண்ணி வரும். ஸோ இதில் வந்து எந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன். நெக்ஸ்ட் டாபிக் ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சிஸ்டம் இருக்குது. அந்த 7 சிஸ்டத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாயில் பைப். சாயில் பைப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, மாடியில் தேங்குற தண்ணியை கீழே நம்ம பூமி கொண்டு வரதான் இதோட ஒர்க்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பூமி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் கனெக்ஷன். ஸோ இதோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ட்ரைனேஜ் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கே. சாயில் பைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னு ஒரு டைப் இருக்குது. இன்டர்னல் டைப்பில் என்ன பண்ணுவோம்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தை உடச்சி ஸோ இந்த பைப்பை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துக்குள்ளே பதிக்கிறது தான் இன்டர்னல். ஓகேவா? இப்போ நம்ம வெளியில் வச்சோம்னா எக்ஸ்டர்னல், செவத்துக்குள்ள வந்து உடச்சி நம்ம உள்ள வச்சோம்னா அது வந்து இன்டர்னல். ஓகேவா? செகண்ட் வேஸ்ட் பைப். சிங்கோட வேஸ்ட் பைப் வந்து பாருங்க. ஸோ சிங்கோட கீழே பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பைப் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப். சிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப் அப்படின்றது சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப். தேர்ட் வெண்ட் பைப். இந்த பைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட் பைப்பு. ஸோ இந்த பைப் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கோட டாப் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கில் கிரியேட் ஆகிற தேவையில்லாத டாக்ஸிக் கேஸஸ், தேவையில்லாத ஏர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறதுக்காக தான் இந்த வென்டிலேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த வென்டிலேஷன் நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டி டேங்கோட வென்டிலேஷன் பைப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கான ஏர் பைப்பு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிப்பல ஏர் வென்டிலேஷன். நம்ம இந்த டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் கொடுக்கணும். இதுக்குமே ஏர் வென்டிலேஷன் நம்ம கொடுக்கலாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ பைப்பு. நம்ம டேங்க் வந்து ஃபுல்லாகிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதான் வந்து மெயின் வால்வு. எல்லா பிளம்பிங்க்கும் இங்கேருந்து தான் வந்து வாட்டர் வந்து போகுது. ஓகேவா? ஃபோர்த் ஃப்ளோர் டேப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குள்ளி டேப்புன்னு இருக்குது. ரெண்டுமே வந்து வேறு வேறு, ஆனால் ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டேப்புன்றது. ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வந்து உள்ளே தேங்கிட்டு தண்ணி மட்டும்தான் வெளியில் போகும். சாலிடாக நம்ம வேறு ஏதாவது வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து தேங்கும். தண்ணி மட்டும் வெளியில போற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டேப்னு சொல்றது. ஓகேவா? ஃபிஃப்த் குள்ளி ட்ராப். இது வந்து பார்த்தீங்கன்னா குள்ளி ட்ராப்னு இருக்கு. ரெண்டுமே வந்து வேற வேற, ஆனால் ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான். சிக்ஸ்த் இன்ஸ்பெக்ஷன் சாம்பர். இந்த இன்ஸ்பெக்ஷன் சாம்பர்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில இருந்து ஒரு கிச்சன்ல இருந்து ஒரு ட்ரைனேஜ் பைப் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டணம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமா கட்டி அதில் வந்து அந்த ட்ரைனேஜ் பைப்பை வந்து நம்ம செலுத்துறோம். அந்த மாதிரி செலுத்தி அந்த சதுரமா கட்டுறோம்ல அந்த கட்டடத்துல இருந்து நம்ம ஒரு பைப்பு கொண்டு போறோம். அப்படின்னு கொண்டு போறப்ப அந்த நம்ம ட்ரைனேஜ் பைப்புல இருந்து வர வேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது சாலிட் வேஸ்டா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே தங்கிட்டு தண்ணி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது கிராஸ் ஆகி அந்த சைடு போகும். ஓகேவா? ஸோ இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் சாம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் சாம்பர் வந்து மூடி போட்டிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அடைச்சிருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன அடைச்சிருக்குன்றத பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள தேங்கி இருக்கிற அந்த வேஸ்டையும் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் சாம்பர் வந்து யூஸ் ஆகுது. 6th செப்டி டேங்க். செப்டி டேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும். ஓகேவா? இந்த செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். இது நம்ம வீட்டில் இருந்த கழிவு நீர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டி டேங்க் வந்து கடத்துவோம். அந்த செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த வேஸ்ட் கண்டென்ட் வந்து மட்டும் வந்து தேங்கி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை பத்தி நம்ம அதிகமா பேசணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பாத்ரூம் பிளம்பிங். பாத்ரூம்ல நம்ம யூஸ் பண்ற பிளம்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா வாஷ் பேசன், சவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் டேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ட்ரைன், அப்புறம் வந்து ஆங்கிள் வால், மிக்சர் டேப். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பிளம்பிங்ல வரும். ஓகேவா? ஸோ இதை பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாஷ் பேசன். வாஷ் பேசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசனுக்கு நம்ம வந்து ஒரு டேப் போட்டிருப்போம். அதை யூஸ் பண்றப்போ வந்து நம்ம தண்ணி வரும். அதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் இதை மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிளம்பிங் இல்லை. உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு பைப் கொண்டு வருவோம். அந்த பைப்ல இருந்து நம்ம ஒரு டேப் கனெக்ட் பண்ணி அது மூலமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேசன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ல வந்து சவர் பிளம்பிங். ஓகேவா? இந்த டேட்டா வந்து இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல யூஸ் பண்ணிக்கிற அந்த ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம இந்த பைப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த வால்வ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து டேங்க் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம கொடுக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல கொடுத்தாதான் நம்ம சவர் வந்து போஸ்டா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சவர் பிளம்பிங். தேர்ட் ஹெல்த் ஃபேக்ட். இந்த எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ற மாதிரி. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஃபேக்ட்ன்றது. ஓகேவா? இது நிறைய வீட்டுல இருக்கும், நிறைய வீட்டுல இருக்காது. தேவைன்னா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஃப்ளஷ் டேங்க். இந்த டேங்க் எதுக்குன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான். மேல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு சதுரம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து தண்ணி தேங்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்றப்ப அதை ஃப்ளஷ் பண்ணி விடும். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டேங்க்ன்றது யூஸ் ஆகுது. ஓகேவா? நீங்க நிறைய பக்கம் பார்த்துட்டு மேபி உங்க வீட்டுல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, தெரியலாட்டி நீங்க அதை பாருங்க போய். 5th ஃப்ளோர் ட்ரைன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த தரையில இருக்க தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றதுதான் இதோட ஒர்க்கே. இந்த கீழே ஃப்ளோர்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வால்வு மூலமா தான் வெளியில போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வால்வு. இதுக்கான ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பாத்ரூம்ல தரையில தேங்கி இருக்க தண்ணி ஃபுல்லாமே ட்ரெயின் பண்றதா இதோட ஒர்க்கே. ஓகேவா? 6th ஆங்கிள் வால்வு. ஸோ இந்த ஆங்கிள் வால்வு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பாத் பேசன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வால்வு யூஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் வால்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்வு தான் யூஸ் பண்ணும். ஆங்கிள் வால்வு யூஸ் பண்ணி தான். ஸோ அந்த ஆங்கிள் வால்வு ஓப்பன் பண்றப்ப ஸோ அது வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் ஹீட்டர் டேங்க்கு போய் ஸோ வாட்டர் ஹீட் ஆகி அது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே யூஸ் பண்றதுக்கு வரும். ஸோ இந்த ஆங்கிள் வால்வு வந்து பல விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கனக்குள்ள எப்படி தேவையோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 7th மிக்சர் டேப். ஸோ இந்த மிக்சர் டேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேப்பு. ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க பிளம்பிங் எதுவும் பண்றப்ப இதை நீங்க வாங்கி பண்ணலாட்டியும் கூட இனிமே நீங்க பிளம்பிங் பண்றப்ப கண்டிப்பா மிக்சர் டேப் வந்து பண்ணுங்க. இந்த மிக்சர் டேப்போட ஒர்க் என்ன அப்படின்னா சைடு வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் டேப்ல ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூல் வாட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு 2 சுவிட்ச் கொடுத்துருவாங்க. அந்த 2 சுவிட்ச்ல
எந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் வேணுமோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு கூல் வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்றப்ப ரெண்டுமே சேர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்க வந்து ஒரு வாளி வச்சிருக்கீங்கன்னா அந்த வாளியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இந்த ரெண்டு தண்ணி சேர்ந்து வந்து அந்த வாளில வந்து விழுகும். ஓகே, உங்களுக்கு அந்த ஹீட் ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ரெண்டுமே எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அது தந்தாப்புல ஹீட் வந்து கீழே வந்து விழுகும். ஸோ ஹீட் அதிகமா வேணும்னா நீங்க கூல் வாட்டரை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஹீட் கம்மியா வேணும்னா கூல் வாட்டரை அதிகப்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்து ஸோ ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வாட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாளில வந்து நிரப்பிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்சர் வால்வ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்க இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணலாட்டியும் இனிமே நீங்க ஏதாவது வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பா இந்த மிக்சர் வால்வ் வந்து பிளம்பிங் பண்றதுக்கு நீங்க மறந்துடாதீங்க. ஓகேவா. கிச்சன் சிங்க் வேஸ்ட் பைப், வாட்டர் டேப், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க் பண்ணுறது. இந்த சிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணோம், நிறையா ஒர்க் இருக்குது இதில். ஸோ இதுதான் வந்து கிச்சன் சிங்க்கு. கிச்சன் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினேஜ் வால்வு மூலமாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேஸ்ட் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், அது மூலமாக வந்து நம்ம தண்ணி வந்து வெளில போயிடும். இவர் யாருன்னே தெரில, இவர் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா இவர் பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிங்கோட வேஸ்ட் பைப்பு வந்து பாருங்க. ஸோ சிங்கோட கீழே பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பைப் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப். சிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப் அப்படின்றது சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பைப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப்புன்றது. இந்த டேப்போட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம மேலே வந்து டேங்க்லேருந்து வர தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும் இங்கனுக்குள்ள. ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணி நமக்கு எவ்வளோ அளவுக்கு ஃப்ளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம், இல்லாட்டி நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குறைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேலை என்னன்னா இது வந்து எனக்கு லாக் பண்ணுறது தான். தண்ணி இந்த டேப் இல்லாட்டி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக இங்கே வீடு ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேப் போட்டுக்கனால இது ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி கேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதான் வந்து கான்செப்ட், இதுதான் வந்து வாட்டர் டேப். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பிளம்பிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிளம்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ காமனாக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பைப்பு வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ பைப்பு வந்து லீக்கேஜ் ஆகுறது வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து சால்வெண்ட் வந்து நம்ம சரியாக போட்டுக்க மாட்டோம், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை ஏதாவது இருக்கும் பைப்பில். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீக்கேஜ் இல்லாமல் வந்து நம்ம பிளம்பிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ லீக்கேஜ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை கட் பண்ணிட்டு புதுசாக வந்து நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா புது பைப்பு வாங்கி புது கப்ளிங் வாங்கி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் பண்ணோம். ஓகேவா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அசியா நம்ம பிளம்பரை வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆக விடக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ வாட்டர் ப்ரெஷர். ஸோ வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன எதனால இப்படி வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏர் லாக் எங்கேயும் ஆயிருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால் வந்து ஏதாவது லைட்டை அடைச்ச மாதிரிக்கு லாக் பண்ண மாதிரிக்கு இருக்குதா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். எல்லாம் ஓப்பன் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா ப்ராப்பராக டேங்கில் வந்து தண்ணி வந்து ஃபுல் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்லோவாக வருதுன்னு பார்த்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து லீக்கேஜ் ஆகுறது. ஸோ ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானமாகி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி லீக்கேஜ் ஆகுதுன்னா நம்ம டக்குன்னு வந்து வேற டேப் வந்து மாற்றிடணும். ஓகேவா, ஸோ அதில் நம்ம லீக்கேஜ் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகி ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால ஒரு டேப் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா புது டேப் வந்து போட்டுடணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு ட்ரெயின். ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல நம்ம ட்ரைனேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நம்ம ஒரு பைப் மூலமாக கொண்டு போகிறோம் அப்படின்னா அது எங்கேயாவது வந்து அடைச்சிருக்குதுன்னா அது எங்கே அடைச்சிருக்கு, ஸோ ஏன் அடைச்சிருக்குன்றத நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட். ஏன்னா அடைச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில கொண்டு போக முடியாது. அடைச்சிருக்குதுன்னா எங்கே அடைச்சிருக்கு எதனால அடைச்சிருக்குன்றத பார்த்து கண்டுபிடிச்சு அதை வந்து சரி பண்ணணும். நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ டேங்க். ஸோ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும்ல, அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா
நீங்கள் டேங்க் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபில் ஆகிற டயத்தில் கரெக்டாக நீங்கள் அமர்த்திடலாம். ஸோ அந்த மாதிரி அமர்த்துறப்போ ஓவர்ஃப்ளோ ஆகாது, உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பக்கத்துலேயே ஒரு ஆள் நின்று வாட்ச் பண்ணி அமர்த்தணும். ஓகேவா? அந்த மாதிரி அமர்த்தலாம். டேங்க் வந்து ஃபில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்ப வேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ கரெக்டான லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிக்கும் வந்து பண்ணலாம். இல்லை நான் நின்று நான் பார்த்து அமர்த்திக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் பண்ணி அமர்த்திக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது பிளம்பிங் பண்ண போகிறீங்கனாலும் அவங்ககிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று நீங்கள் அமர்த்திடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து லீக்கேஜ் வேஸ்டேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரிக்கே நீங்கள் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லாக். இந்த ஏர் லாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். எப்பயுமே அடிக்கடிலாம் அந்த ப்ராப்ளம் வராது. எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லாக் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏர் லாக் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஏர் லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெண்ட் பைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நம்ம சிண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட் பைப் கொடுக்கலாட்டி கண்டிப்பாக வந்து ஏர் லாக் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட் பைப் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் ஒரு பிளம்பிங் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக வெண்ட் பைப் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரிக்கே வெண்ட் பைப் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி வெண்ட் பைப் கொடுத்தீங்கன்னா ஏர் லாக் வந்து ஆகாது. நெக்ஸ்ட் ப்ரோக்கன் பைப்பு. இந்த ப்ரோக்கன் பைப்புன்றது என்னன்னா, ஸோ ஒரு அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப் உடஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆக விடாம டக்குன்னு அதை வந்து சரி பண்றதுக்கு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. ஸோ டக்குன்னு நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து நம்ம 2 சைடு வந்து கட் பண்ணிட்டு ஸோ நம்ம கப்ளிங் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து வாட்டரை வந்து வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலே. ஒரு பிளம்பராக நம்ம வேஸ்டேஜ் ஆகக்கூடாது, லீக்கேஜ் வரக்கூடாது. ஓகேவா? இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இப்போ சொன்னது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்கில் காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக நம்ம பிளம்பிங் பண்ணாதான் கிளைண்ட்டுக்கும் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற வந்து அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பார்க்கணும். பெஸ்ட்டாக நம்ம பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் பண்ணுறப்ப ரொம்ப அவசர அவசரமாக பண்ணாமல் ஸோ மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பொறுமையாக வந்து பிளம்பிங் பண்ணுங்க. லீக்கேஜ் வராமல் வாட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பிளம்பிங் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். லாஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளம்பிங்ல சேஃப்டி. ஸோ பிளம்பிங்ல வந்து நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிளம்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால்வை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற எல்லா ஒர்க்கும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ மெயின் வால்வு அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னா ஹவுஸ்ல வந்து டேங்க் இருக்கும்ல, மேலே ஓவர் ஹெட் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க பிளம்பிங் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க ஆஃப் பண்ணாம நீங்க மேபி எதுவும் தெரியாம நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டேங்க்ல இருக்க தண்ணி ஃபுல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் கிளைண்ட் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப 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 பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த மெயின் வால்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ஷூஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாட்டிக்கணும். ஏன்னா தூசி படக்கூடாது, சொல்யூஷன் ஏதாவது தெரியாமல் கண்ணில் பற்றக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷனுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக்கை பற்றி கொஞ்சம் அவேர்னஸும் இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற பிளம்பிங் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் வர வயர் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பாக்ஸே பக்கத்தில் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதாவது தெரிச்சிருச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸாக இருக்கணும். ஸோ பக்கத்தில் என்ன இருக்கு, ஸோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லேடர் யூஸ் பண்ணணும். லேடர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்.
அது வந்து ஏணி தான். நம்ம மேல ஏதாவது டாப்ல ஏறுற மாதிரி இருக்குன்னா ப்ராப்பரா லேடர் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஏறணும். ஓகேவா, எதுவும் கீழே விழுந்துடாம. ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கீழே கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா லேடர்ல ஏறணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்றப்ப நம்மளோட சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேஃப்டியா நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிளம்பிங் பண்றப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஹைட்ல எல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூடக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்காங்க. ஓகேவா, அப்படி வைக்கிறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து கெரியர் என்ன இருக்குது அப்படின்னு, கெரியர்னா நீங்கள் எங்கெங்கே போகலாம் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பிளம்பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளம்பராக மாறலாம். ஹவுஸ் பிளம்பராக நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்டர், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் பிளம்பர், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிளம்பிங் பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையே பட தேவையில்லை. நீங்கள் பிளம்பிங்கு வயரிங்கு இது ரெண்டுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சுய தொழிலாகவும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, இதை நீங்கள் கம்பெனி சைடும் போகலாம், சுய தொழிலாகவும் பண்ணலாம். சுய தொழிலாக பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிளம்பர் அதுக்கப்புறம் வந்து இந்த வயரிங் வேலை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வந்து நிறைய கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக கற்றுக்கங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளம்பிங் படிக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேபி பிளம்பராக மாறணும், நான் எலக்ட்ரிக்கல் வந்து எனக்கு தெரியும், பிளம்பராக மாறணும், பிளம்பிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே இதில் கிடைச்சிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் HND சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரியே நம்மகிட்ட ஹவுஸ் ஒயரிங் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. ஹவுஸ் ஒயரிங்கை பத்தி A to Z வந்து நான் அதில் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அதையும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.